கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் இந்தியாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவர் வீட்டுல இருந்த பண்ட பாத்திரம் வரைக்கும் வித்தவரு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 1906லயே 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் புரட்டி இந்தியாக்குன்னு சொந்தமா 2 கப்பலை வாங்கினவரு. அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்றது இன்னைக்கு கணக்குக்கு 200ல இருந்து 500 கோடி வரைக்கும் வருது. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வ.உ.சி கப்பல் வாங்கினதுக்கான காரணமே பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பிசினஸ்க்கு ஆப்படிக்குதான். அந்த கப்பலை வச்சு அக்டோபர் 16, 1906ல இருந்து தூத்துக்குடி அண்ட் ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் கொழும்புக்கு நடுவுல அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க பண்ணிட்டு இருந்த ஏற்றுமதி இறக்குமதிய வ.உ. சிதம்பரனார் டேக் ஓவர் பண்ணாரு. இதனால பிரிட்டிஷ் ஷிப்பிங் கம்பெனியோட லாபம் பெரிய அளவுல அடி வாங்குது. இப்ப நம்ம இந்திய விவசாயி அறுவடை பண்ற அரிசிய பிரிட்டிஷ்காரன் 10 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணானா அதுல 9 ரூபாய டிரான்ஸ்போர்ட் ஃபீ அண்ட் டாக்ஸ்னு பிடிச்சுக்கிட்டு வெறும் 1 ரூபாயை தான் விவசாயிக்கு கொடுத்தான். சோ வ.உ.சியோட இந்த சுவதேசி மூவ்மெண்ட்னால 10 ரூபாயும் நம்ம இந்திய விவசாயிக்கே போய் சேர்ந்துச்சு. சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்ற பேர்ல ரன் ஆன இந்த 2 கப்பலும் வந்தே மாதரம் அப்படின்ற வாசகத்தோட தேசியவாதத்தையும் பரப்புச்சு. இதையெல்லாம் ஒரு பக்கம் கவனிச்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1908ல வ.உ.சி மேல நிறைய பொய் கேஸ் போட்டு பர்டிகுலரா வ.உ.சி கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆறாருன்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அதே சமயத்துல வ.உ.சிக்கு பணம் கொடுத்தவங்க அவர் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க. அதுக்கு காரணம் அந்த 2 கப்பலையும் வாங்க தன்னோட மொத்த ஏர்னிங்ஸையும் போட்ட வ.உ.சி அதை தாண்டி இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி 4000 ஷேர் ஹோல்டர்ஸை கேதர் பண்ணாரு. அவங்க மூலமா கலெக்ட் ஆன 10 லட்சம் ரூபாய் தான் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த பிரிட்டிஷ்காரங்க வ.உ.சிக்கு கொடுத்த மாதிரியே எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸுமே வ.உ.சி கிட்ட அவங்களோட ஷேரை திருப்பி தர சொல்லி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்படியாவது ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை காப்பாற்றணும்னு நினைச்ச வ.உ.சி அவரோட ஜுவல்லரி, லா புக்ஸ் அண்ட் ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்னு எல்லாத்தையும் வித்து கடனை அடைக்க ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வ.உ.சிய மார்ச் 12, 1908ல அரெஸ்ட் பண்றாங்க. வ.உ.சி ஜெயிலுக்குள்ள இருந்த சமயத்திலேயே அவரோட ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஏலத்துல விட்டு அதை பிரிட்டிஷ் கவர்மெண்டே கம்மி ரேட்லயும் வாங்கிக்கிறாங்க. தென் 1911ல ரிலீஸ் ஆன சிதம்பரனார் கொஞ்சம் கூட துவண்டு போகாம மறுபடியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டான போராட்டத்துல இன்வால்வ் ஆறாரு. இப்படி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகைன்ஸ்டா காந்தியோட அகிம்சை வழி போராட்டம் ஒரு பக்கம், நேதாஜியோட ஆயுத வழி போராட்டம் ஒரு பக்கம்னு இருக்க, லா படிச்ச நம்ம சிதம்பரம் பிள்ளை பிரிட்டிஷோட அடிமடியிலேயே கை வச்சு 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஆட்டம் காட்டி இருக்காரு.